guys, this is your bunny girl. Welcome to my channel. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எஃப்எஃப். என்னடா ஏற்கனவே 2-3 வாரத்துக்கு முன்னே வேறு என்னமோ எஃப்எஃப் ட்ரெய்லர் மணி வெளியாகிட்டாங்க. ஒன் ஷூட் மணி போட்டு ஒன் ஷூட் போடலன்னு சொல்லிட்டு எல்லாம் என் மேலே தப்புனா சாரி. எங்கள் அக்கானா ஒன் ஷாட் எழுதுவா. ஸோ அவளாம் லேட்டாகிட்டு இருக்கா. அவள் எழுதி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இது அரண்மனை என்னோட ஸ்டோரி. நான் மற்ற எஃப்எஃப் பார்க்குறப்ப சரி நம்மளும் ஒரு ட்ரை பண்ண சொல்லிட்டு நான் சின்னதாக ஒரு ட்ரை பண்ணிக்க. இது மினி எஃப்எஃப்ஓ போகலாம், இல்லை லாங் எஃப்எஃப்ஓ போகலாம், உங்களை பொறுத்துனா. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் அரண்மனை எஃப்எஃப்னா பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? வாங்க போகலாம். ஓகே, ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹவுஸ், அதாவது ஒரு பேலஸை காமிக்கிறாங்க. அந்த பேலஸ் நான் தமிழில் போடுறேன், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பேலஸ் அவ்வளோ அப்படி அழகுன்னு சொல்ல முடியாது. அழகுக்கும் பயத்துக்கும் நடுவில் மீடியமில் இருக்குது. ஸோ அந்த மீடியமாக அவ்வளோ இதாக இருக்குது. அங்கே ஒரு 2 எபிசோடு அங்கே யாருமே நடக்க மாட்டாங்க. அதாவது எபிசோட் நடக்க மாட்டாங்கன்னா எந்த ஒரு மனுஷனோட இதுவும் இருக்காது. அங்கே அங்கே வீடு பக்கம் சுற்றி வீடெலாம் சுற்றி காடுக்கு நடுவில் ஒரு பேலஸ் அப்படி இருக்கும். அந்த மாதிரி மைண்ட் திங்க் பண்ணிக்கோங்க. அந்த பேலஸ்லேருந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆள் பயங்கரமாக கற்றுனா, ஒரு ஆள் எப்படி ஐயோ அம்மா அப்படி கற்றுன்னு விட்டு உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆகும், அந்த வாய்ஸ் மீனே ஒருத்தவங்க யாரும் அவ்வளோ கொடூரமாக கத்துற மாதிரி உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. உங்களுக்குன்னு சொல்ல முடியாது, அந்த பேலஸில் ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அந்த சவுண்டு கேட்டு எப்படி அங்கே இருக்க பறவைங்கள், அங்கே இருக்க விலங்குகள் அதெல்லாம் பயத்தில் அப்படி ஓடுறா, இல்லை ஓடுது. சரி, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாம் பறக்குது, ஓடுது. ஓகேவா? அங்கே அப்படியே அந்த அரண்மனை உள்ள ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே போனால் படிக்கட்டு. நார்மலாக அரண்மனை இதில் படிக்கட்டு எப்படி இருக்கும், அந்த இதில் நான் அந்த படிக்கட்டும் நான் மென்ஷன் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த படிக்கட்டு மேலே போனால் ஒரு ரூம். ஓகேவா? அந்த ரூமில் நான் நீ விட மாட்டேன், நீ என்னை அடித்து வச்சுட்டா நான் வெளியே ஆக மாட்டேன்னு நினச்சிக்கிட்டியா? கண்டிப்பாக வெளியாவ. உங்கள் 7 பேத்தையும் நான் பள்ளி வாங்கிறதுக்கு நான் வெளியாக கூடிய சீக்கிரம் உங்கள் கையாலேயே நான் வெளியாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு டீப் வாய்ஸ் கேட்குது. சாரி கைஸ், நான் டீப் வாய்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, வேறு வாய்ஸ் எதாவது மாற்றி எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறது, இல்லைன்னா நான் சாரி கேட்டுக்கினேன். ஏன்னா என் வாய்ஸ் ஒரிஜினலாகவே இப்படின்னா. ஓகேவா? என் ஒரிஜினலாக வாய்ஸ் தான் டீப் வாய்ஸ் தான். ஸோ ஒன்றும் டீப் வாய்ஸ்னால் நான் ட்ரை பண்ணேன். ஓகேவா? அந்த குரலுக்கு சொல்லிட்டு, இல்லைன்னா நான் டப்பிங் ஏதாச்சும் போட்டுக்கிறேன். ஓகே, பேக் டு ஸ்டோரி. அந்த குரல் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, பயங்கரமாக ஒரு சிரிப்பு. எனக்கு வரல வலிக்குது, அது சிரிக்க சத்தம் கேட்குது. சிரிக்க சத்தம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு சிரிக்க வராது. ஓகேவா? எனக்கே சிரிப்பு வருது நான் சிரிக்கிறது. அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. கேட்டோன்னே அந்த 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 சீன் அப்படியே கட் பண்ணி ஒரு சவுத் கொரியா அந்த நம்ம மெம்பர்ஸ் பர்த்டேயில் எப்படி பேண்டல் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பேண்டலில் சவுத் கொரியா அவ்வளோ அழகான ஊர். அந்த பிங்க் கலர் பூ அப்படியே ஒதுக்கிட்டு இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அழகில் ஒரு இடத்த அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த என்ன ஃபோக்கஸ்னால் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு வீடு. கெஸ்ட் ஆஃப் ஓகே, ஒரு ஃபேமிலி தங்குறதுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு 5-6 7 8 9 10 பிளா 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 அந்த அத்தனை ஃபேமிலி தங்குற மணி அவ்வளோ அழகு. ஒயிட் அண்ட் ஒயிட்டு, கோல்டன் ஒயிட்டு, செம்ம அழகு ஒரு பேலஸ். ஓகே, பேலஸ் டன். அவ்வளோ அழகான ஒரு பேலஸ். ஆக்சுவலி ஒன்று சொல்லும் வந்துட்டு, இப்போ நான் மொதல் சீனில் ஒரு பேலஸ் காமிச்சில்ல, அது இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? இந்தியா நீங்கள் என்ன நடந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இந்தியா சேர்ந்தவங்க இல்லை. ஓகேவா? நான்
மலேசியா கேர்ள். ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ இந்தியாஸ் பேர்லாம் தெரியாது. நான் சென்னைன்னு ஒரு பொதுவாக ஒரு இது வச்சுக்கேன், ஓகேவா? சென்னையில் சென்னையில் ஒரு ஊரில் அந்த ஒரு காட்டில் அந்த பேலஸ் பண்ண ஆக்சுவலாக முதல்ல சொல்லிக்கணும், சாரி. இதான் ஃபர்ஸ்ட். ஸோ அதாவது அப்படியே வாயில் அப்படியே கொளருதா அது. ஓகே, ஸ்டோரி அவ்வளோ அழகாக கோல்டன் ஒயிட்டில் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அந்த பேலஸோட ஃபோக்கஸ் பண்ணால் கிச்சன் சைட்டு ஒருத்தவங்க கையில் செம்மையாக தட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த லேடி கேட்குறாங்க, நீ எதை தவிர போட்டு உடச்சிடுவியா? போட்டு உடைக்காமல் ஒன்று எடுக்க முடியாதா? உன் கை வச்சு அதான் சொல்கிறேன், நீ வராது கிட்ட கைஸில் வராது. நீ எது தோறும் கிளாஸ் எடுத்தா அப்படியே போட்டு உடைக்கிறேன், ஐஸ் படி தோற்றா அப்படியே ஐஸ் படி கையோடு வந்துடுது, கதவு தந்தா கையோடு பிடிக்கானியாக வந்துடுது, நீ எதுதான் அதுமாதிரி செய்யுது. அப்போ எதுக்கு அது ஹெல்ப் பண்ணுற சொல்லிட்டு பக்கத்துலேயே நிற்கிறாரு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்டா நம்ம ஆரம் இப்போ பேசுறது வந்து நம்ம ஆரமோட ஒய்ஃப் பேர் வந்து மீனா, ஓகேவா? மீனா அவங்கன்னா நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் சீனில் வந்து போட்டிருப்பேன், ஓகேவா? மீனான்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவங்கன்னா ஆரமோட ஒய்ஃப் மீனா. அவங்க போட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து அதில் மீனா, நான் உனக்கு அப்படி ஹெல்ப் பண்ணதுக்கு தான் வந்தேன். அதுக்கு மீனா வந்து நீ ஹெல்ப் பண்ணாத எழுத, நான் நீ என்ன ஹெல்ப் பண்ண சொன்னேன்? நீ என்ன ஹெல்ப் பண்ணி வச்சுருக்க? தக்காளியை விட்டு சொன்னால் குத்தி வச்சுருக்கேன். இதை வச்சு நான் எப்படி சமைக்கிறாரு சொல்லு. அப்போ அங்கேருந்து ஒரு சவுண்டு, மீனா என்னாச்சு, என்ன சத்துவாங்க? வாங்க லியா, நீ வாங்க லியா, வாங்க வந்து பாரு. நாற்று நாள் பண்ண வேலை, நாற்று நாளா குழந்த நாள்னா நினைக்கிறேன். குழந்த நாள் பண்ண வேலையை வந்து பாரு லியா. வந்து என்னாச்சு மீனா, என்னாச்சியா? வந்து பாரு. எனக்கு டவுட்டு, இது என்னது? உங்களால் குழந்த நாள் பண்ண தக்காளிக்காய் வெட்டி வச்சுருக்காரு, டொமேட்டோ கட் பண்ண சொன்னால் டொமேட்டோ சூப்பு செஞ்சுருக்காரு. ஐயோ இல்லை இல்லையா, அது கட் பண்ண எனக்கு கட் பண்ண தெரியும். தெரிஞ்சு கேரட் கொடுக்காம எனக்கு வந்து ஏன் தக்காளிக்காய் கொடுக்கணும்? ஆரம்புக்கு கேரட் வேலை கொடுக்கணுமா உனக்கு? நீ கேரட் கொடுத்து என்ன பண்ணிக்கிற? கேரட்டு கணக்காக கொடுப்பேன், சைட்டுக்கு கணக்கு போய் சாவடிக்கிற நீ டென்ஷன் பார்த்துற நீ. சரி இல்லையா, காம் டவுன். எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? பொறுமையாக இருக்கே, கத்தாது, ஓகேவா? பாவம்ல, கத்தாது, ஸ்லோவாக பேசு. கிழமை புரியும். ஆமாம் புரியும். அவங்க சொல்கிறாள் 3 பேர் எட்டிப்பாங்க. சத்தா அங்கேருந்து வந்து நம்ம சின் ஆமாம் இவனுக்கு எல்லாம் புரிஞ்சுட்டாரோ. இவன் ஜீனியஸ்னால் நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த சமைக்கிற விஷயத்துல இந்த எது தொட்டாலும் உடைச்சிட்டா. மீனா, நீ சொன்னது காட்டினாம்மா, அவன் பாரு எது தொட்டாலும் உடைக்கிறான். இப்போலாம் ரிமோட் கொண்ட புதுசாக மாற்றிடுச்சு. இங்கே நீ போய் ரிமோட் எடுக்க ரிமோட் தண்ணியாக கழண்டிட்டு வருது. ஜேஹோப் கேட்டேன், என்னடா ஜேஹோப் இது, நான் டேட்லாம் ரிமோட் மாற்றேன் என்னன்னு சொல்லிட்டு. ஜேஹோப் சொன்னா ஆறாம் அண்ணா வந்து காலையில் வந்து படம் பார்க்கன்னு சொல்லிட்டு உட்காந்தாண்ணா, போர் அடிக்குது சொல்லிட்டு உட்காந்து அந்த ரிமோட்டை எடுத்து அவன் மெதுவாக தட்டல தெரியுமாண்ணா, தட்டு கையோடு அந்த ரிமோட்டுக்கு கையில் தடுக்கீழே வந்து படிஞ்சிச்சு. பாவமே, சாரி ஆலம், என்னாலும் உனக்கு சப்போர்ட்டே பண்ண மனசுட்டு நம்ம லியா சொல்கிறாங்க. அதாவது சின்னோட ஒய்ஃப் லியா அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல லியா விடு நான் திட்டுவாங்களா போச்சு. அப்படி இந்த சீனை கட் பண்ணி ஒரு பெட்ரூம்லாம் காட்டுறாங்க. பெட்ரூமில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு பூனைக்குட்டி எப்படி தூங்குமோ அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. பூனைக்குட்டி தூங்கிட்டு இருக்காரு. ஒருத்தவங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஆகி வந்துட்டு கண்ணத்தில் கேஷ்டிப்பாங்க. தூங்குற ஸ்டைலாக பாரு, நல்லா பூனைக்குட்டியாட்டம் தூங்குவோம். ஆனால் ஏஞ்சிச்சுன்னா போதும், அதோட சேட்டையை தாங்கவே முடியாது.
அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களா, அதுக்குன்னு அங்கே பெட்டில் படுத்துக்க சொல்லிட்டு வயன் என்ன நீ பேசுகிற புக்குமா நீ போய் வெளியே பேச அம்மாட்டு பேசுன்னு சொல்கிறாரா. சரி சரி தூங்கு உன் சின்ன அண்ணன் இல்லை ஆறாம் அண்ணன் வருவான் கொஞ்ச நேரத்தில். ஏன்னா பிகாஸ் இப்போ கீழே நான் போயிட்டு வந்தேன், கீழே ஒரு லாக்கரே நடந்துட்டு இருக்கோம் அண்ணன்கிட்ட. வேலை போவேன் நீ பேசாமல் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாரா. அதுக்குன்னு இருக்கட்டும் நீ பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம வயனும் கிளம்பிடுறாங்க. நிவியோ அதாவது நம்ம ஜேஹப்போட ஒய்ஃபோ வியாவோட ஒய்ஃப் லூனாவோ மார்க்கெட்லங்க. ஏன்னா நான் இன்ட்ரோ ரொம்ப வேகமாக முடிக்கிறதோ நல்லது நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்றும் மெயின் இதுக்கெலாம் போகணும். நம்ம போய் கதை பேசிட்டோம் டைம் ஆகிடுது. 9 செகண்ட் ஆகிடுச்சு, 9 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நம்ம லூனாவோ நிவியும் மார்க்கெட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு நம்ம ஜின்னோட ஒய்ஃப் லியா சொல்லிட்டு இருக்காங்க மீனா கிட்ட. ஓகே அப்போ சாரா என்ன பண்ணுறா? சாராவோ கிவியோ வழக்கமாக என்ன பண்ணுங்க ரெண்டோ, ஒன்று என்னென்னா பனானா மில்க்காக அடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்று என்னென்னா நான் என்னாச்சும் ஒன்று போட்டு உட்காந்து போட்டோம் நாக்கை உடச்சி வச்சுட்டு இருக்கோம். எல்லாம் புருஷனுங்க ஏற்றமே பொண்டாட்டிங்க கிடச்சிருக்காங்க. வீமென் குக் மட்டும் ஒருத்தனா பனானா சொல்லிட்டு ஆலயமா. அதே மாதிரி நம்ம சாராவோ பனானா மில்க்னா அவங்க உயிரோட இருக்க மாட்டான். அந்த மாதிரியோட கேஸ் 2. ஜிமினும் கிவியும் அச்சாஸ்தில் ஒரே குணம். எப்படி சொல்கிற தெரியுமா, நம்ம கிவியோ ஜிமினோ ஒரு நாட்களில் ஒழுங்காக உட்கார மாட்டாங்க. உட்காந்துச்சிங்கன்னா 2 அப்படியே பேச டப்புக்குன்னு விழுவுங்க. பத்தியா ஒன்று தானேண்ணா நல்லா சாப்பிட்றான். எவ்வளோ இருந்தாலும் அவனுக்கு என்ன கோவம் இருந்தாலும் தெரியல, அதை சாப்பிட்ற மட்டும் அவன் காட்ட மாட்டேங்கிறான். இல்லை சாரி மீனா லியா கிட்ட சொல்கிறாங்க. லியா விடு மீனா சாப்பிட்ற பிள்ளைங்களாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சாப்பிட்ற பிள்ளைங்களா இந்த வியாச்சும் விட்டதில்ல. நம்ம தங்கச்சின்னு ஒன்று பிறந்திருக்க நம்மளுக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம வயன்ஸ் எல்லாமே சிஸ்டர்ஸு, பாய்ஸ் எல்லாமே பிரதர்ஸ். ஓகேவா, நான் இன்ட்ரோ அப்போ கொடுக்க இது ஜஸ்ட் இது பண்ணிட்டவங்க எப்படி சொல்லிட்டு விடு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா கால் வருது. நம்ம லியாவுக்கு ஒரு கால் வருது. ட்விங் சொல்லிட்டு மீனா உனக்கு கால் வர சொல்லிட்டு லியா உனக்கு கால் வர சொல்லிட்டு நம்ம நிவியோ லூனாவும் வராங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு. ஏன்னா நம்ம ஹாலில் தான் அவங்க ஃபோனை வச்சுருப்பாங்க. ஸோ வரப்போ எடுத்து வந்துருப்பாங்க. கூடு லூனா கூடு நிவி சொல்லிட்டு லியா வாங்கிக்கிறாங்க. லியா வாங்கிட்டு பேசுகிறாங்க. ஹலோ அம்மா என்ன ஆச்சு, இன்னைக்கு கால் பண்ணிக்கிங்க? இல்லைம்மா எல்லாம் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா? சும்மா தான் கால் பண்ணோம் முக்கியமாக பேசுறதுக்குண்ணா. எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க, மாப்பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் நல்லா இருக்கோம்மா, எல்லாம் எப்போதுமே நான் ஓகேண்ணா. ஏன் என்னாச்சும்மா? இல்லைம்மா கொஞ்சம் எல்லாருமே வீடியோ கால் எனக்கு பண்ண முடியுமா, ஃபேமிலி கால் பண்ணி எல்லாமே சேர்ந்து எல்லாமே ஓகேம்மா நீங்கள் கட் பண்ணுங்கள். நான் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்துக்கும் கால் பண்ணேன். ஜிமின் ஜேக்கெல்லாம் வெளியே போயிருக்காங்கம்மா, அந்த கால் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் நான் கால் பண்ணுறேன் சொல்கிறாங்களா. உடனே அவங்க அம்மாவோ ஓகேம்மா மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஓகேம்மா என்னாச்சும்மா? இல்லைம்மா நீ கால் பண்ணுங்க நான் அப்போ சொல்லிக்கிறேன். ஓகேம்மா சொல்லிட்டு கட் பண்ணுறேன். இந்தமாரி மீனா கிட்ட என்ன சொல்லிட்டு வெளியாகிட்ட அவங்க அம்மா சொன்னது எல்லாமே மீனா கிட்டேயோ மீனா கிட்ட வயனும் வந்துருப்பாங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப. மீனா வயன் நிவி லூனா இவங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப கிவியோ சாராவோ கத்தர் சதுக்கிக்குது. என்னென்னு வெளியே போய் பார்த்தா சாரா பாம் என்ன பண்ணியிருக்கு, சாரா சட்டை கிவியோட சட்டை இருக்குல்ல, ஸ்கர்ட் இருக்குல்ல, அந்த ஸ்கர்ட்டை போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு அந்த எப்படி சொல்லி விளையாடுவீங்களா ஏன் தானும்
பாமம். ஸோ விளையாட்டுருக்கிறப்ப கிவி நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ கிவி மாட்டுன்னு பார்த்து சாரா சரியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சத்தக்கிட்ட எல்லாம் வெளியே பார்த்து இதுங்க வேலை இல்லை. கிவி சாரா என்ன பண்ணுங்க, ஜேகேக்கோ ஜிமினிக்கோ கால் பண்ணி சீக்கிரம் சொல்லுங்கள். லூனா நீ வந்து வியை சீக்கிரம் சொல்லு. ஜேஹோப் நிவி ஜேஹோப் எங்கே இல்லையா இருப்பா, அவன் வழக்கமாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான். சரி நீ என்ன பண்ண அவனை தேடிட்டு கூப்பிட்டு வந்து ஹாலில் உட்காருவீங்க. வயன் நீ வந்து புருஷனை வந்து ஏஞ்சி குளிப்பாட்டி பல்லு வலிக்கி அப்போ வந்து உட்காருவீங்க. ஓகேவா? ஓகே இல்லையா? சிரிக்காதப்போ. மீனாம்மா உங்களுக்கு சொல்லவே தெரியல, புருஷா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று போட்டு உடச்சிட்டு இருப்பான். நீ போய் அவனை இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிரு. ஓகேவா? சாரி கைஸ், நம்ம மெம்பர்ஸ் ரொம்ப எமோஷ்னல் டேமேஜ் பண்ணால் ஐ எம் ரியலி சாரியா. ஓகேவா? இது ஒரு ஃபேன் ஸ்டோரிஸ்லாம் இது நீங்கள் சீரியஸாக எடுத்து வேண்டாம். ஓகே? பிகாஸ் நீங்களும் ஆர்மி நானும் ஆர்மி, வி ஆர் ஆல் ஃபேமிலி ஒன்லி. ஓகே, பேக் டு ஸ்டோரி. அப்படியே ஒரு டைம்ஸ்க்கு போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நார்மலாக வீட்டுக்கு வெளியே போனாங்களே அவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே எல்லாம் ஹாலில் ஆஜராகி டிவியில் ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீன் போட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்களா. ஒன்று அவங்க அம்மா ஃபோன் வீடியோ கால் அட்டென்ட் பண்ணி அவங்க பார்த்தா நம்ம பாய்ஸோட அம்மா அப்பா அங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக பாய்ஸோட அம்மா அப்பா நார்மலாக அங்கே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, பாய்ஸ்க்கும் பாய் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பாய் வந்து என்னன்னா மாமா மூளைங்கள், அதாவது அத்தை பசங்க அண்ணன் பசங்க. அவங்க கேர்ள்ஸோட அம்மா வந்து தங்கச்சி, கேர்ள்ஸோட அப்பா பாய்ஸோட அப்பா வந்து பிரதர். ஸோ அண்ணன் தங்கச்சி ஒரு மாமா பையன் வரும், மாமா பையன் அத்தை பொண்ணு அந்த மாதிரி வரும். ஓகேவா? அத்தை என்னாச்சு அதெல்லாம் ஒன்றா உட்காட்டிருக்கீங்க, என்னாச்சும் பரிசுனா கேட்குறாங்க மெம்பர்ஸு. அதெல்லாம் இல்லைப்பா, இல்லை நம்ம இந்தியாவில் ஒரு பேலஸ் இருக்குது என்னென்னு. அந்த பேலஸா? எதுக்கும்மா அந்த பேலஸ் பற்றி இப்போ பேசுகிறீங்க? இல்லைப்பா சொல்லுங்க என்னென்னு. எங்களுக்குலாம் தெரியுமேம்மா. ஏம்மா அந்த பேலஸில் என்னமோ படிச்சுட்டு சொல்கிறேன்னு நம்ம எல்லாமே கொரியாக்கி வந்தோம், என்னாச்சுமா சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா அந்த பேலஸ் ரொம்ப நேரம் மூடி இருக்குது, ஸோ ரொம்ப நேரம் மூடி இருக்கக்கூடாதுல்ல, ஸோ வந்து நம்ம அந்த பேலஸை விற்கணும். ஸோ விற்கிறதுக்காக நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கிட்டேயாச்சும் நம்ம அங்கே ஸ்டே பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நீ ஃபேமிலியாக வர முடியுமா கேட்குறாங்க. என்னம்மா கண்டிப்பாக அங்கே வந்தேன்னா ஆகணுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா வேறு வழி இல்லை, வந்துதான் ஆகணும், ஏன்னா நம்ம அது இது விற்கணும்ல. ஸோ அப்படி சொல்கிறாங்க. ஓ சரிம்மா சரி நான் நாளைக்கு இல்லைன்னா 3 to 4 டேஸில் வர பார்க்குறேன். ஓகேப்பா சொல்லிட்டு சொல்கிறாங்களா. உடனே கட் பண்ணிடுறாங்க ஃபோனை, நார்மலாக பேசி கட் பண்ணிடுறாங்க. நம்ம கேர்ள்ஸ் ஃபேஸே சரியில்லை. அப்போ பாய்ஸ் கேட்குறாங்களா, ஏன்னா பாய்ஸ் வந்து சவுத் கொரியாவில் இருந்தாங்க, கேர்ள்ஸ் அந்த வீட்டில் அந்த இந்தியாவில் அந்த மாதிரி அங்கே இருந்தாங்க. அப்போ கேர்ள்ஸ் இங்கே வந்து படிக்க வந்ததுக்கப்புறம்னா பாய்ஸை பார்த்து லவ் மேரேஜ் ஆகி இப்படி எக்ஸ்ட்ரா அப்படின்னு நடந்துட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பேக் டு ஸ்டோரி. கேர்ள்ஸ் ஃபேஸை பார்த்து பாய்ஸு என்னாச்சு, ஏன் அவங்க ஃபேஸை சரியில்லை? அது ஒன்றும் இல்லை, அந்த சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவம், நான் அதை நினச்சினா கொஞ்சம் எல்லாம் பயமாக இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஏன்னா அந்த சம்பவம் மறக்க முடியாது, எங்கள் கண்ணு முன்னே நடந்தது சொல்கிறாங்களா. உடனே நம்ம ஜேகே வந்து இல்லைப்பா அதில் வந்து நம்ம நடந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 5-6 வயசு இருக்கிறப்ப நடந்தது. நம்ம சாராக்கே கிட்டத்தட்ட 2 வயசுக்கு அந்த விஷயம் நடந்தது. ஸோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதெல்லாம் கட் பண்ணி இருக்கும் சொல்கிறாங்களா. ஜேகேக்கு சாரா வந்து ஜேகே பார்த்து சொல்லுவாங்க, இல்லை ஜேகே அன்றைக்கி பார்த்தது வந்து அவ்வளோ இதெல்லாம் நான் இது சின்ன பிள்ளை, எனக்கே ஒன்று தான் நான் அப்போ பார்த்துக்கணும், எந்த அளவுக்கு அவள் பயந்துருக்கேன், அப்போ எந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன். இல்லை சாரா அதான் நீயே சொல்லிட்டல, நீயே பயந்துருக்க சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லலாம். இல்லை ஹயம் உங்களுக்கு புரியல, நீங்களாம் அங்கே நின்று பார்க்கல, ஏன்னா நாங்களாம் நேரம் நின்று பார்த்தோம் அந்த ஒரு இதை சொல்கிறாங்களா. நம்ம இது யாருக்கு
நம்ம ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம ஜிமின் வியோ நம்ம ஜேஹோப் அங்கே அந்த அந்த இதில் வந்து அந்த இது அவங்களுக்கு தெரியும், அந்த இன்சிடெண்ட்டு அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் அவங்க ஐஸ் ஸ்டடீஸ் தொட்டு கொரியாவில் படிச்சிருக்க மாட்டாங்க, யூஎஸ்ஏல போய் படிச்சுருப்பாங்க 3 பேர் இந்த ஐஸ் ஸ்டடீஸ் தொட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஜேஹோப்போ வியோ ஜிமினும் டாக்டரு, மித்த மெம்பர்ஸ் எல்லாமே சிஇஓ. ஓகேவா? சிஇஓ வந்து பென்தன் இதுக்கு நான் நார்மல் தான். ஆனால் வந்து நம்ம ஜேஹோப்போ வியோ ஜிமினோ வந்து பார்ட்னர்லாம் இருக்காங்க. வந்து செக் பண்ணிட்டு போகிறது, இந்த ஆஃபீஸ் கொஞ்சம் லேர்ன் பண்ணுது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்க நம்ம ஜேஹோப் ஜிமின்லாம். அப்போ சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜேகே சொல்கிறாரு, இல்லை ஹயாங் அந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது, அவங்க தெரிஞ்சதுக்கோ வாய்ப்பு இல்லை, இவங்களும் சொல்லத்துக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்கள அந்த பாதிச்சதே இவங்க 7 பேர் தான். ஸோ இவங்களும் கண்டிப்பாக சொல்ல பயங்க, அவங்களுக்கோ அதனாலே தெரிஞ்சிருக்காது சொல்லிட்டு சொல்கிறாங்களா. உடனே நம்ம ஜிமின் வந்து சரிடா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியணுன்னு, சரி அது என்ன நடந்துச்சு அது கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாரா. அது வந்து ஜின் ஹயாங் நீங்களே சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னாச்சு ஜேக்கியா? இல்லை ஹயாங் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நீங்களே சொல்லிடுங்களேன் சொல்லிட்டு சொல்கிறாங்களா. சரிடா நானே சொல்லிட்டு அதில் ஜிமின் வி ஜேஹோப் இன்றைக்கி வந்து நம்ம ஒய்ஃப்லாம் என்ன சின்ன வயசு தானே, நம்ம லியாக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும். இப்படியே எல்லாத்துக்கும் வயசு நம்ம இதுலேயே நம்ம கம்மி வயசுனால் நம்ம சாராக்குனா அவளுக்கு 3 இல்லையா 3 வயசு அவளுக்கு 3 வயசு தான். அந்த வயசு 3 வயசு சாராக்கி கிட்டத்தட்ட 3 வயசு. அந்த இதெல்லாம் வயசில் நடந்ததுன்னா என்னன்னா நம்ம ஒய்ஃபை வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அங்கே விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அங்கே வந்து ஒரு உருவம் வந்து அந்த அனமலை வந்து ஒரு உருவம் வந்து யாரையோ அடித்து ரத்த வெள்ளத்தில் இழுத்துட்டு போனால் எப்படியோ கொஞ்சம் படிக்கட்டலாம் அவங்க கண்ணாம சொல்கிறப்ப நம்ம வயனும் நிவியோ பார்த்துருக்காங்க. அந்த படிக்கட்டில் ரத்தமாக இருக்க பார்த்துட்டு வயனும் நிவியோ ஒரு நாள் அடித்து இழுத்துட்டு போகிறதுல வந்து அந்த ரத்தம் எப்படி போகும் அந்த அளவுக்கு அந்த மாதிரி இது நான் தமிழில் நான் போடுறேன். ஓகேவா? நீங்கள் அது பாருங்கள், அந்த இதில் இருக்குது. அது பார்த்துட்டு நம்ம வயனும் நிவியோ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. நம்ம வயனும் நிவியோ போகிறத பார்த்துட்டு நம்ம லியா, மீனா, லூனா, கிவி வந்து சாராவை தூக்கி வச்சுட்டு இவங்களும் 7 பேரும் நம்ம வயனையும் நிவியோ ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. அங்கே போய்கிட்டு போக ஒரு எப்படி சொல்கிறது, அங்கே நம்ம இதில் வந்து நீ பார்த்துருக்கேண்ணே ஜிமின் நீ பார்த்துருக்கேன்னு நீ பார்த்துருப்பேங்க. இப்போ நீ என்ன நம்ம சின்ன வயசில் அங்கே ஒரு ரூமுக்கு நம்மளை போவே கூட சொன்னாங்கன்னு. ஆமாண்ணா நான் என்னமோ மந்திரம் அதெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த ரூமுக்கு போவே கூடாதுட்டு நம்ம பாட்டிமா சொன்னாங்க. அதனால நம்ம யாருமே அந்த ரூமுக்குள்ளே நம்ம பக்கமே போக மாட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினோ வியோ ஜேஹோப் சொல்கிறாரா. உடனே நம்ம இருஜி நான் சம்பவம் பண்ணுறேன், நான் கண்டினியூ பண்ணுறேன் சொல்லிட்டு சொல்கிறாராம். சரி சொல்ல சொல்லிட்டு ஜின் சொல்கிறேன். உடனே வந்து நம்ம 7 கேர்ள்ஸ் வந்து அந்த ரூம்கிட்ட போக என்னமோ ஒரு மியூசிக் சத்தம், அங்கே எப்படி சொல்கிறது ஒரு மியூசிக் சத்தம், அவங்களே அப்படியே வசியப்படுத்துகிற ஒரு மியூசிக் சத்தம். நான் அந்த மியூசிக்கும் நான் போடுறேன், கொஞ்சம் கேட்டு அப்போ வாங்க. கேட்டிங்களா அந்த மாதிரி ஒரு சத்தம்.
அந்த சத்தம் கேட்டு வந்து நம்ம வயனும் நிவியை பார்த்து அந்த என்ன என்ன சத்தம், நம்மளுக்கு இந்த சவுண்ட் பிடிச்சிருக்கு இந்த வயலின் சவுண்டு. ஸோ இது என்ன, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லிட்டு அவங்க போய் கிட்ட போய் பக்கத்துக்காக அந்த கவுத்தவத்துக்காக போயிருக்காங்க. அந்த கவுத்தவுக்கு போடுறப்ப அவங்க கால் கீழே வந்து என்னமோ எப்படி சொல்கிறாங்க, ரத்தம் பிளட் என்னென்ன பிளட்டு அந்த 6 மணி 1 மணி நம்ம வயன் வந்து நோட் பண்ணியிருக்கப்போ கீழே குனிஞ்சு பார்க்கலப்ப அப்படியே ரத்தம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், நிவியை குட்டி போய் பின்னால் வரப்ப இன்னும் யாரையும் இடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அவளுக்கு வந்து இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகி அவள் திரும்பி பார்க்கலப்ப ஒரு கொடூரமான உருவம் அவன் முன்னுக்கு வந்து அப்படியே கத்திட்டு போனால் எப்படி இருக்கும், கத்திட்டு போகுது. அதை பார்த்து நம்ம வயனும் நிவியும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறப்ப அதை பார்த்துட்டு வயனையும் நிவியும் ஃபாலோ பண்ணி வந்தவங்க பின்னால் அதை பார்த்துட்டு அவங்களும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறப்ப கிட்டத்தட்ட அங்கே ஒரு எத்தனை கோஸ்ட்னா ஒரு 7 கோஸ்ட்கிட்ட 7 கோஸ்ட்டு அவங்க சுற்றி அப்படியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படியே நம்ம வயலில் அப்படியே கத்திட்டு அப்படி எல்லாமே எப்படி சொல்லி கத்திக்கிட்டு ஓடுறப்ப அந்த படிக்கட்டு ஸ்லிப் ஆகி நம்ம சாரா வந்து கிவினான்னு வச்சுருப்பாங்க. ஸோ கிவி என்ன பண்ணால் படிக்க ஸ்லிப்பாகி உழுறப்ப ஒரு உருவத்தோட கை வந்து அப்படியே நம்ம சாரா இருக்குல்ல, சாரா உழுவலை, அவன் கிட்டத்தட்ட உழுவலை அப்படி எப்படி சொல்கிறது. அந்த சீன் நானும் பார்த்தேன் அந்த சம்பவத்தை. அதனால் அந்த சாரா வந்து சின்ன ஒரு 2-3 வயசு இருக்குவா, அவள் அப்படியே உருவாமது அப்படியே பறக்கிறான். அப்படி பறந்து அப்படி கீழே அவளுக்கு ஒரு அடியும் படல. ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து வந்து எப்படி அடிப்படாமல் சொல்லு. அதை பார்த்து நானே கொஞ்சம் ஃபேஸ் ஆகிட்டேன். நான் பேசிட்டு என் கூட வந்துட்டு ஜின்னும் ஜேகேவும் என் கூட வந்திருந்தாங்க. ஜேகே வந்து ஜின்னு கையில் வச்சுருந்தோம், விஜயை வந்து நான் கையில் வச்சுருந்தேன். ஸோ தூக்கி தான் வந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி பார்த்துட்டு எங்கள் 3 பேர்த்துக்கும் செம்ம ஷோக்கு. ஏன்னா வந்து ஜேகேக்கும் சாராவுக்கும் ஒரே வயசு தான், ஓகேவா. எங்கள் 3 பேர்த்துக்கும் செம்ம ஷோக்கு. இல்லை சாரி கைஸ், சுகாக்கோ எனக்கோ ஜின்னுக்கோ சரி ஷோக்கு. அப்படியே நாங்கள் அப்படியே ஃபேஸ் ஆகி நிற்கிறோம். நம்ம கிவி உழுவ போனாலும் அவள் உழுவே இல்லை. அவள் வந்து உழுவாமல் அப்படியே மயங்கிட்டாள். எப்படி சொல்லிட்டா, பைக்கில் அவள் மயங்கிட்டாள். அவள் அப்படியே உழுவாமல் அப்படி நிற்கிறாள். பின்னாலேருந்து வந்தவங்க எல்லாமே வந்து விஷயத்தை பார்த்து செம்ம ஷோக்காக வருவாங்க. ஷோக்காக வரப்போ அந்த படிக்கட்டில் எப்படி சொல்ல ஒரு பிளாக் ரத்தத்தோட ஒரு எரிஞ்ச ஒரு எப்படி இருக்கும், கொண்டு அப்படி பொசுங்கிட்டு அப்படி எப்படி இருக்கும் அந்தமாரி ஒரு நான் ஃபோட்டோ சர்ச் பண்ணி பார்க்குறேன். அப்படி கிடச்சின்னா தமிழ்ல போடுறேன். அப்படி கிடைக்கலன்னா சொன்னீங்கம்மா இன்ஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த உருவத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுடா. ஸோ அதுலேருந்து தான் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு நான் போய் சொன்னதுனால நாங்களும் சேர்ந்து பார்த்தனால ஸோ எங்கள் வீட்டில் இருக்க வர சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் இந்தமாரி நமக்குள்ளேயே வந்துட்டாங்க சவுத்துக்குள்ளேயே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்ததுன்னா நம்ம கேர்ள்ஸ் வந்து அந்த வீட்டு பக்கம் போகிறதுக்கு ரொம்ப பயந்தாங்க. ஏன்னா நாங்களாச்சும் எங்கள் கண்ணுக்கு அப்படியே அது தெரியல அந்த உருவம் வந்து. ஆனால் கேர்ள்ஸ் கண்ணுக்கு வந்து அது வந்து நல்லாவே தெரிஞ்சுட்டான். அது நான் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சோடா. ஓ அதனாலயா, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறீங்களா, இல்லை என்ன பிளானிங் உங்களுக்குலாம்? இல்லை கண்டிப்பாக போய் நான் ஆகணும். ஏன்னா வீடு எல்லாம் ஆர்மிஸ் என்னோடய பேக்ரவுண்ட் என்ன சவுண்ட் கிடைச்சுன்னா நான் சாரி கேட்டுக்கிட்டேன். சரி இப்போ நம்ம போயினா ஆகணுமா, இல்லை வேணான்னா அப்போல்லாம் நம்ம அம்மாட்ட சொல்லிக்கிறாள்னா அப்படி சொல்கிறாங்களா? கண்டிப்பாக போய் நான் ஆகணும். ஏன்னா நம்ம அரண்மனை கண்டிப்பாக நம்ம விற்கணும். ஏன்னா அந்த அரண்மனை விற்காம தான் நம்மளுக்கு அவனோட டேஞ்சர். அந்த ஸ்டோரி இந்த அரண்மனையோட பாஸ்ட் ஸ்டோரி வந்து நம்ம பாட்டிக்கு தெரியும்னு நினைக்கிறவி. நம்ம பாட்டி வந்தால் நம்ம பாட்டிகிட்ட கேட்டு பார்க்கலாம். அப்படின்லாம் அந்த அரண்மனை நான் இப்போ ஒரு ரூம் சொன்னல, பாட்டிகிட்டே சொல்லிக்கிறேன். அந்த ரூமில் ஒரு புக்கு எப்படி சொல்கிறது, ஒரு
பழங்கால ஸ்டோரிலாம் இருக்குல்ல, அந்த அரண்மனையிலே ஒரு புக்கு இருக்குது. ஸோ அந்த லைப்ரரி வந்து நம்ம போய் பார்த்தா தெரியல அது எங்கே இருக்குது சொல்லிட்டு. என்னமோ நம்ம அரண்மனைக்கு பின்னாடி என்னமோ ஒரு கார்டன்னா அங்கே என்னமோ எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த இங்கேனா இருக்குது அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டவி. ஸோ நம்ம பார்க்கலாம், பொறுமையாயிரு, அப்படி நம்ம போயினா ஆகணும் வழியில் சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க. சரி என்ன போகலாம் சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி 2 நாளாக போய் ஏர்போர்ட் போய் அவங்க நம்ம சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து லேண்ட் ஆகிட்டோன்னே அவங்க அம்மா வந்து அவங்க மீன் குக்கா இல்லை மெம்பர்ஸோட அம்மாவோ கேர்ள்ஸோட அம்மா அப்பாவோ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீட்டில் அப்படி க்ளீன் பண்ணிட்டு அது எப்படி இருந்துச்சோ அப்படி இல்லாமல் அவ்வளோ அழகாக அப்படி க்ளீன் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க போயிட்டு அந்த கேட்டுக்கு நுழையிறாங்க. அந்த ரூம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த ரூமை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த ரூம்லேருந்து ஒரு சிரிப்பு சத்தம். ஃபைனலி நீங்கள் வந்துட்டீங்களா? நான் சொன்னேன்ல என்னை விடு வைக்கிறதுக்காக உங்களே நான் வர வைப்பேன் சொல்லிட்டு. கடைசியில் வர வச்சுட்டேன்னா நீங்கள்னா வந்து எந்த கையால் நீ லாக் போட்டீங்களோ, எந்த கையால் நீ சிறை வச்சிங்களோ அதே கையால் நான் அந்த சிலையை உடைக்கலை. நான் நான் டைலாக் மாற்றிட்டல, சாரிலா. உடைக்கிறேன், கண்டிப்பாக உடைப்பேன். குடும்பத்தை கண்டிப்பாக நான் பழி வாங்குவேன். எனக்கு செஞ்ச இதை கண்டிப்பாக தீர்ப்பேன், கண்டிப்பாக பழி வாங்குவேன். என்னோட ரிவெஞ்ச் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் வந்து 7 பேர்த்துக்கும் நான் கொடுப்பேன். குடும்பத்தை அழிச்சு அந்த 7 பேர்த்துக்கும் நான் கொடுப்பேன். ஒரு மாதிரியே க்ரீப்பியாக ஒரு சத்தம் கேட்குது. ஸோ அப்படியே அந்த வீட்டுக்குள்ள மெம்பர்ஸ் எல்லாம் கேர்ள்ஸோ பாய்ஸோ அவங்க அம்மா அப்பா எல்லாமே நுழையிறதுக்கு அந்த வீடு ஒன்றும் ஆகலாம், அப்படியே அமைதியாக இருக்குது. ஆனால் அந்த வீட்டுக்கு வெளியிலேருந்து ஒரு ஜன்னல் இருக்கும்ல, அந்த ஜன்னல்லேருந்து ஒரு 6 உருவம் இல்லை 5 உருவம் வந்து அப்படியே எட்டி பார்க்குது. அவங்க நுழையிற பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு ஃபைனலி நம்ம அண்ணன் வெளியே வர நேரம் வந்துடுச்சு, இந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்க நேரம் வந்துடுச்சு. என்ன பண்ணிச்சிங்க, ஃபைனலி வந்துடுச்சு இந்த பள்ளி வாங்கிறதுக்கு நேரம். நம்ம அண்ணனும் வெளியே வர போகிறாங்க. எந்த கையால் நம்ம அண்ணன் லாக் பண்ணிட்டு நம்ம சேர்ந்து ஹோட்டலே சிறை வச்சாங்களோ அந்த பேலஸ்லே, அதே கையால் நம்ம இந்த பேலஸ் விட்டு வெளியே போவோம். அதே கையால் நம்ம இந்த குடும்பத்தை அழிக்க போகிறோம். அண்ணன் நீங்கள் வெளியே வர நேரம் ஆச்சுண்ணே சொல்லிட்டு அப்படியே அந்த உருவத்துலேயே தான் ஒரு ஆள் சொல்கிறாங்களா. ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த ஸ்டோரி இங்கேயே எண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியும் இந்த பார்ட் 1 வந்து பார்ட் 1 வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கும் சொல்லிட்டு. ஏன்னா இது பார்ட் 1 ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். போகப்போ நிறைய த்ரில்லர் ஸ்டோரிஸ்மா ஃபேண்டசி நிறையா ஸ்டோரிஸ் இந்த இதுலேயே வரும். ஸோ பாருங்கள். அண்ட் ஃபைனல் எபிசோட் வந்து நான் இப்போயே ரோசித்து வச்சுட்டேன். ஃபைனல் எபிசோட் வந்து எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மைண்டில் வந்தது. ஸோ அதேமாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு ஃபைனல் எபிசோட் நான் கொடுக்க போகிறேன். ஓகே அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இதோட இந்த பிடிஎஸ் டார்க் எஃப்எஃபோட ஃபர்ஸ்ட் எஃப்எஃப் எண்ட் ஆயிடுச்சு. ஓகே பாய், see you guys, see you soon. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரி எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக படிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறேன். எனக்கு அது பேர் அப்படி சொல்ல தெரியும். ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் கொஞ்சம் பண்ணிக்கோங்க, டிஸ்கஷன் அதில் பேசுங்க. நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா, ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, அதெல்லாம் பார்க்கலாம். பாய், see you all, love you.